விஜய்க்கு நல்லது கெட்டது புரியலையா இல்லை புரிய வைக்கிறவங்க கூட இல்லையா? அவர் 20-30 ஆண்டுகளாக சொகுசாக வாழ்ந்து பழக்கப்பட்டவர். அவரெல்லாம் செய்தித்தாளை படித்திருப்பாரா என்று சொல்ல முடியாது. மனதில் ஒரு வேட்கை இருக்க வேண்டும். ஆட்சியில் அமர்வது என்பது கௌரவம் என்று நினைக்கின்ற மனிதர்கள் இன்றைக்கு நிரம்பிவிட்டார்கள். மார்ட்டின் மருமகன் ஒரு கட்சியை பிடிப்பதற்கு நினைக்கிறார். மார்ட்டின் மகன் ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக வருவதற்கு முயலுகிறார். நான் கேட்கிற இவர்களெல்லாம் எந்த அடிப்படையில் நாடாளுவது என்பது என்ன அவ்வளவு எளிதான ஒரு காரியமா? அந்த கூட்டம் எல்லா நடிகர்களுக்கும் இருக்குது. அஜித் இறங்கட்டும், தலை என்று பின்னால் ஓடுவார்கள். இன்னும் கொஞ்ச நாள் தேர்தல் நெருங்கி வருகிறோம் பாருங்கள், என்னோடு திமுக போட்டியிடுகிறது அல்லது ஆளுங்கட்சி போட்டியிடுகிறது என்று சொல்லுவார். சும்மா நான் விசில் அடித்தா ஊர் அடங்கி விடும் என்று அதெல்லாம் என்ன பேச்சு? அங்கே நடந்த கேடு என்னன்றதும் தெரியாது, இங்கே நாம் செய்ய போகின்ற மாற்றம் என்ன என்றும் தெரியாது. அறிவாளிகளையாவது வைத்துக்கொண்டு இவர்கள் அரசியல் நடத்துவார்கள் என்றால் அறிவாளி சொல்வது இவர்களுக்கு புரியாது. அதனால் அறிவாளிகள் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். சரி, இந்த நேரத்தில் விஜய் கிட்ட ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? தன் சிந்தனை போக்கு இருக்குமானால் ஒன்றிலே கண்டுபிடித்திருக்கலாம் அவர். இந்த 2 ஆண்டு காலத்தில் இந்த தமிழ்நாட்டில் எந்த கட்சியாவது உன்னை நம்பி உன்னுடைய கூட்டணிக்கு வந்ததா? இப்போதான் மக்களோட கூட்டணி அப்படிங்கிற அந்த லெவலுக்கு வந்துட்டாரு விஜய். முன்பெல்லாம் அவர் ஏன் மக்களோடு சேராமல் கட்சியோடு சேர பார்த்தாரு? அப்போ மக்கள் முக்கியம் இல்லையோ? கட் அவுட் அரசியலே நடத்தி எவ்வளோ காலத்துக்கு நடக்குது? ஜாதிக்கு ஒரு கட்சி கட் அவுட் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இல்லை, அவர் கொள்கை எதிரின்னு பாஜகவை சொல்கிறாரு. ஆனால் பாஜக மேலே எந்த கடுமையான விமர்சனம்? எந்த கொள்கைக்கு எதிரி? இந்துத்துவாவுக்கு எதிரி, மத ரீதியாக மட்டும். இந்தியாவாக இல்லாத போது இந்தியாவை இணைத்தது இந்தியாக இருந்தால், உன்னுடைய தேசிய விடுதலை போராட்டம் இந்தியின் வழியாக நடந்திருந்தால் இந்தி தேசிய மொழியாக இருப்பதை உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கும். தீமானுக்கு ஓரளவும் புரியாதுங்க. சும்மா ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்துகிற ஆட்களை தான் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு என்ன சும்மா பெரியாரை கண்டுபிடிக்கும். நடிகர் பல கருப்பையாவா விஜய் கூட சேர்ந்து நடித்த ஒரே படம் அப்படிங்கிறது சர்க்கார் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் நீங்கள் முதலமைச்சர், விஜய் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்பாரு. நான் ரொம்ப மோசமான முதலமைச்சர் அதில். அதனால் அவர் அதை எய்த்து என்னுடைய அரசை ஒழுங்குபடுத்துறது தான் அவருடைய நோக்கம் என்பது போல் அந்த படம் அமைஞ்சிருக்கும். இப்போ கிட்டத்தட்ட அதே ஒரு சினிமா பாணியே கொண்டு போகிறாரு. அதே பாணி தான் திரைப்படத்தில் எங்கிட்ட நடக்குமாடா அப்படின்னு கேட்குற வசனங்கள் தான் ஒரு அரசியலையும் பேசுகிறார். எங்கிட்ட நடக்குமா? ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன். என் விசில் சத்தம் கேட்டால் நாடே அடங்கி போயிடும், ஆளுங்கட்சி ஒடுங்கி போயிடும் என்று இந்த பேச்சுக்கள் திரைப்பட தயாரிப்புகளில் பயன்படுத்தப்படுகின்ற பேச்சுக்களை தவிர நியாயமான வாழ்க்கையில் என் பேரை அப்படியெல்லாம் பேச மாட்டார்கள். எந்த அரசியல்வாதியும் பேசுவதில்லை. நேராக விமர்சிப்பார்கள், அதன் வழியாக தங்களுடைய கட்சியை ஊன்ற பார்ப்பார்களே தவிர இது பூரா அறைகூவல்கள் தான். எங்களுடைய விசில் அடித்தால் போதும், நீங்களெல்லாம் ஒடுங்கி விடுவீர்கள், உனக்கும் எனக்கும் தான் போட்டி, பிறகு நான் தான் மேலே நிற்கிறேன், என்னோட நீ போட்டி போடுகிறாய் என்று அடுத்து சொல்வார் பாருங்கள். இப்பொழுது ஆளுங்கட்சியை பார்த்து உனக்கும் எனக்கும் தான் போட்டி என்று இன்னொரு கட்சியை ஒதுக்கி பேசுகிறார். இன்னும் கொஞ்சம் நாளாகட்டி என்னோடு நீ போட்டி போடுகிறாய் என்று ஆளுங்கட்சியை சொல்வார். இப்போ அவரோட மீட்டிங் ஃபுல்லாகவே நான் கவனிக்கிறேன், விஜயோட மீட்டிங் ஃபுல்லாகவே கவனிக்கிறதுல பஞ்சு டைலாக்காக நிறைய இருக்குது. அதான் சினிமாவில் ஓகே ரசிக்கிறாங்க. நானே ஒரு விஜய் ரசிகனா கூட, நான் விஜய் ரசிகன்னே வச்சுக்கோங்களேன், நான் விஜய் ரசிகன் தான். நான் விஜய் ரசிகனா படத்தில் அதை பார்ப்பேன், கிளாப் பண்ணுவேன், கை தட்டுவேன், கொண்டாடுவேன். அரசியலுக்கு எடுபடுமா அது? அதெல்லாம் நடக்காது. அதில் 20 பேர் 50 பேர் பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், அரசு எல்லாவற்றையும் ஒரு தனி மனிதனாக இருந்து கவிழ்ப்பது போன்ற காட்சிகளெல்லாம் அமையும். அதுபோல் ஒரு தனி மனிதன் எவ்வளவு வலுவானவனாக இருந்தாலும் அரசை கவிழ்க்கலாம் முடியாது. அதனால் அவனுக்கு எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கோ அது மாதிரி இவனுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும். இப்போ நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், அந்த ஸ்ட்ரக்சரை எப்படி உண்டாக்குவது? அதற்கு பணம் வேண்டும், மற்ற எந்திரங்கள் வேண்டும், எவ்வளவு பெரிய சங்கதிகள் இருக்குது. அரசியல் என்பது அவ்வளோ எளிதானதில்லை. ஆகவே ஒரு ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறது, மாற்ற ஆட்சி அதே மாதிரி கட்டமைப்பு உடையதா என்றெல்லாம் பார்ப்பார்கள். ஒன்றுமில்லாமல் திடீரென்று மக்கள் வாக்களித்து விட மாட்டார்கள். அதனால தான் 2 கட்சிகள் மாறி மாறி வருவதற்கு என்ன காரணம் என்றால் 2 கட்சிகளுக்கும் கட்டமைப்பு இருக்கிறது. ஆகவே அவன் போய்விட்டால் இவனும் பழக்கப்பட்டவன், நாடாள தெரியும் என்று நினைப்பார்கள். ஒன்றுமே தெரியாமல் நாடாள வந்தால் பிறகு அதிகாரிகள் தான் ஆளுவார்களே தவிர இவர்கள் ஆள மாட்டார்கள். வெறும் அதிகாரிகளின் ஆட்சியாக போகும். இவர்களுக்கு நல்லது கெட்டதும் புரியாது. விஜய்க்கு நல்லது கெட்டது புரியலையா இல்லை புரிய வைக்கிறவங்க கூட இல்லையா? எப்படி எடுத்துக்கிறது அதை? நீங்கள் எப்படி அதை பார்த்தீங்க? இல்லை, அவருக்கு இதில் பழக்கம் இல்லை. அவர் 20-30 ஆண்டுகளாக சொகுசாக வாழ்ந்து பழக்கப்பட்டவர். அவரெல்லாம் செய்தித்தாளை படித்திருப்பாரா என்று சொல்ல முடியாது.
செய்தித்தாள் படிக்கிற பழக்கம் கூட அரசியலுக்கு வந்ததுனால் ஏற்பட்டிருக்குமே தவிர, இல்லாவிட்டால் சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகள் நம்மை பற்றி என்ன சொல்கிறார்கள், மார்க்கெட் ஏறி இருக்கிறதா இறங்கி அதில் தான் நிற்பார்களே தவிர, இது அவர்களுக்கு தேவையில்லாதது. இது ஒரு பெரிய வேலை. இதையே சிந்திக்கின்றவன் நாட்டினுடைய போக்கு, பொருளாதார அமைப்பு, எந்த திட்டம் நாட்டுக்கு பாதகத்தை கொண்டு வரும் அல்ல சாதகத்தை கொண்டு வரும், இதெல்லாம் சிந்திப்பது என்பது அதிலேயே படித்து அதிலேயே ஊறி அப்புறம் மனதில் ஒரு வேட்கை இருக்க வேண்டும். நம்ம வி ஆர் டூயிங் சம்திங் ஃபார் தி பப்ளிக் என்கின்ற எண்ணம் இருந்தால்தான் அது சிறப்படையுமே தவிர, நம்ம ஒரு இடத்தை பிடிப்பது, ஆட்சியில் அமர்வது என்பது கௌரவம் என்று நினைக்கின்ற மனிதர்கள் இன்றைக்கு நிரம்பிவிட்டார். பழைய காலத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், ரொம்ப ஐடியாலஜிக்கல் ஏஜ் என்பது எனக்கு தெரிய 1930க்கும் 70க்கும் இடையே ஐடியாலஜிக்கல் ஏஜ். அது பாருங்க, திமுக இந்திய எதிர்ப்பு, மொழி இனவழி கொள்கை, கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிசம், எல்லா கட்சிகளும் சோசியலிசம், ராஜாஜி போன்றவர்கள் மார்க்கெட் ஓரியன்ட் எக்கானமி, இப்படி ஆளுக்கு ஒன்றை கொள்கையாக பற்றி கொண்டு ஒரு கொள்கையும் இன்னொரு கொள்கையும் மோதும். கம்யூனிஸ்ட் பார்ட்டி இஸ் மை எனிமி நம்பர் 1 என்று ராஜாஜி சொன்னார். அந்த கொள்கையை தான் அவர் வைத்தார். ராமமூர்த்தி யார், ஜீவானந்தம் யார் என்பது ராஜாஜிக்கு கவலை இல்லை. ராஜாஜி ஒரு முனிவர் என்பதில் ராமமூர்த்திக்கும் ஜீவானந்தத்துக்கும் கூட வேறுபாடு இருக்காது. ஆனால் அவருடைய கொள்கை ரியாக்ஷனரி பாலிசிஸ் என்று தான் அவர்கள் நினைத்து விமர்சித்தார்கள். ஆகவே ஒரு தேசியம் பேசியவனெல்லாம் மொழி இன கொள்கையை வைத்திருந்த திராவிட இயக்கங்களை எதிர்த்தான். அவன் தேசம் ஒன்று என்ற ஒரு கொள்கையை உருவாக்குவதற்கு நினைக்கின்றான். அப்படி தேசம் ஒன்று என்பது உருவாக்கப்பட்ட தேசம்தான். இது ஒன்றாக இருந்த தேசம் இல்லை. விஜயோட கொள்கைனா நம்ம என்னத்தை புரிஞ்சுக்கிறது, நான் தூய சக்தி அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் ஆப்போசிட் அவராகத்தானே சொல்லிக் கொள்கிறார் தூய சக்தி என்று. அவரிடம் பணம் நிறைய இருக்கிறது, ஆகவே பணத்திற்காக அரசியலுக்கு வந்தார் என்று யாரும் சொன்னால் அது அவரிடம் இல்லாத பணமா என்று கேட்பார்கள் என்று அவர் கருதுகிறார். அதிலே தான் ஒன்றுமில்லை. ஆனால் அவரோடு வைத்திருக்கிறவர்களால் யார் நான் கேட்கிறேன். ஒரு பரிசு சீட்டு விற்பதை ஒரு கட்சிக்கு 500 கோடி கொடுத்தார் போன தேர்தலில், இன்னொரு கட்சிக்கு 1200 கோடி மத்திய அரசாங்கத்திற்கு. இப்படி நாடு முழுவதும் அஸ்ஸாமில் அங்கே எங்கெல்லாம் லாட்ரி சீட்டு நடத்துகிறாரோ அங்கெல்லாம் 1000 கோடி 2000 கோடி கொடுத்து, அப்படியானால் நாம் என்ன வெறும் தாளை தானே விற்கிறோம்? இல்லாவிட்டால் எப்படி இங்கே ஒவ்வொரு மாநில முதல்வருக்கும் 1000 கோடி 500 கோடி பணம் கொடுக்க முடியும்? ஒரு 10,000 கோடி ஒரு தேர்தல் வந்தால் அவரால் கொடுக்க முடிகிறது என்று சொன்னால் வெறும் சீட்டடிக்கிற காசு தான் அவருக்கு செலவு என்பது பொருள். இதற்கு அரசாங்க அதிகாரங்களை அவர் பயன்படுத்துகிறார் என்பது பொருள். அதனாலே இப்பொழுது விஜய் கட்சியினுடைய முதல் கோரிக்கையாக மார்ட்டினுடைய மருமகன் உள்ளே நுழைந்திருப்பது. மார்ட்டினுடைய மகன் புதுச்சேரியில் போய் கட்சி வைக்கிறார். இவர் மருமகனை தமிழ்நாட்டு அரசியலுக்குள் ஒரு வர புதிய கட்சி ஒன்றினுடைய தலைமைக்குள் நுழைப்பதற்கு அவர்கள் முயன்று நுழைத்திருக்கிறார்கள். அவர் 2வது வரிசையில் 3வது வரிசையில் இருக்கார். நாளைக்கு இந்த கட்சி மாநாடு நடத்துவது, மற்ற காரியங்கள் நடத்துவது, இதற்கெல்லாம் அவர்கள் செலவு செய்வார்கள். இவருக்கு கொஞ்சம் செலவு செய்து சிரமமாக இருக்கும். வாழ்க்கையில் நிறைய பணம் சம்பாதித்து வைத்தவர்கள் சொத்துக்களை பெருக்கி கொண்டே போய் அதை எனக்கு தெரிய எம்ஜிஆர் ஒருவருக்கு தான் அது இயல்பாக இருந்ததே தவிர, அவர் ரொம்ப தன்னை கொண்டாடுவது, அது கொடை என்பது பெருமை சார்ந்தது. கொடை தான் பெருமை சார்ந்தது. வீரம், தியாகம், அறிவு, கொடை 4 தான் பெருமை சார்ந்தது. மற்றதெல்லாம் பெருமை சார்ந்ததே இல்லை. அதெல்லாம் வரும் போகும். என்ன, வீரன் நிற்கும், அறிஞன் நிற்கும், கொடைஞன் நிற்கும், அப்புறம் யோக்கியன் இருக்கும். இதான் புகழுக்குரிய இலக்கணமாக தொல்காப்பியம் சொல்லுகிறது. ஆகவே எம்ஜிஆரிடம் அது இருந்தது, மற்றவர்களிடமெல்லாம் பெரிய அளவுக்கு இல்லை. ஆகவே இவர்கள் என்ன, செலவழிப்பதற்கு ஒரு ஆள் வேண்டும். உள்ளே பரிசு சீட்டுக்காரருடைய மருமகன் உள்ளே நுழைகிறார். அவர் அந்த கட்சியை ஆக்கிரமித்து கையில் வைத்திருக்கிறார். அவருக்கு என்ன செல்வாக்கு அங்கே வருகிறது என்றால், அவர் கொடுக்கின்ற பணத்தின் காரணமாகவும் மாநாடு மற்றவற்றுக்கு செலவு செய்வார். கொஞ்சம் தேர்தல் வந்தால் செலவு செய்வார். மற்றவர்களுக்கு கொடுக்கின்றவர் மருமகன் இருக்கிற கட்சி அதை கைப்பற்றுவதற்கு கொடுக்கத்தான் செய்வார்கள். அது மாதிரி நான் சொல்லுகிறேன், இந்த நாட்டில் ஒரு கட்சி தொடங்குவதற்கு ஒரு காலத்தில் ராஜாஜி எதிர்கட்சியை தொடங்குகிறார், காமராஜர் இருக்கின்ற கட்சியிலே இருக்கு. அப்படி ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர், அண்ணா புதிய கட்சியை தொடங்குகிறார், பெரியார் புதிய இயக்கம் தொடங்குகிறார். எல்லாரும் ஒரு கொள்கை சார்ந்து ஒன்றொன்றை பற்றி கொண்டு நின்று வளர்ச்சி அடைகிறார்கள். ஆனால் மார்ட்டின் மருமகன் ஒரு கட்சியை பிடிப்பதற்கு நினைக்கிறார். மார்ட்டின் மகன் ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக வருவதற்கு முயலுகிறார். நம்முடைய சீமானுக்கெல்லாம் முதலமைச்சர் பதவியில் நாட்டம் இருக்கிறது, விஜய்க்கு நாட்டம் இருக்கிறது என்று சொன்னால், நான் கேட்கிற இவர்களெல்லாம் எந்த அடிப்படையில் நாடாளுவது என்பது என்ன அவ்வளவு எளிதான ஒரு காரியமா? சரி, என்ன அப்போ சினிமாக்காரங்க அரசியலுக்கே வரக்கூடாதுன்றீங்களா? வந்தார், எம்ஜிஆர் வந்தார், வெற்றிகரமாக இருந்தார். என்டிஆர் வந்தார், சில காலம் வெற்றிகரமாக இருந்தார். ஒரு கொள்கையை தெலுங்கு மானம்
என்ன தெலுங்கர்களை அவ்வளவு மட்டமாக தேசிய கட்சிகள் நினைப்பதா என்று ராஜீவ்காந்தியோடு மோதி ஒரே தடவையில் வந்து விட்டார். பிறகு மீண்டும் வந்தார். பிறகு இறங்க வேண்டிய கட்டம் வந்தது என்பது வேறு. ஆகவே பற்றி நின்றிருந்தால் தொடர்ந்து இருக்கலாம். அது எம்ஜிஆர் அதை தொடர்ந்து வைத்துக்கொள்ள அவருக்கு அனுபவம் இருந்தது. அவர் ஒருவருக்கு தான் அரசியலோடு சேர்ந்து வந்த காரணத்தினாலே, இந்த கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து சேர்ந்து வந்த காரணத்தினாலும், அந்த கட்சியினுடைய கொள்கைகளை எங்கள் திராவிட பொன்னாடே என்ற கருத்தை எல்லாம் பாட்டுக்களின் மூலமாக அஞ்சாமை திராவிடர் உடைமையடா என்றெல்லாம் பரப்பினார் மக்களிடம். ஆகவே அந்த கட்சியோடு அவர் ரெண்டரை கலந்திருந்தார். அது அவருக்கு எளிதாக இருந்தது. ரெண்டாவது, அரசியல்வாதிகளோடு பழகுவார், தினம் செய்தித்தாள் படிப்பார், அவர் ஒன்றை பேசுவார். அவருக்கு அரசியல் நாளாசரியாக பழக்கமாக இருந்தது. இவர்களுக்கெல்லாம் நாளாசரியாக அரசியல் பழக்கம் இல்லை. நம்முடைய மத்திய அரசாங்கம் ஒரு பட்ஜெட் போட்டிருக்கிறது என்றால் இந்த பட்ஜெட்டினுடைய கூறு என்ன, இது யாரை பாதிக்கும், யாருக்கு இது நல்லது செய்யும் என்றெல்லாம் சிந்திப்பதற்கு அரசியல்வாதியாக இருந்தால் சொல்லுவான், இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளை இவ்வளவு தூக்கி நிறுத்துவதற்கு இந்த அரசாங்கம் முயலுகிறது என்று சொல்வான். அதானியினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியாக பிஜேபி கட்சியில் ஆனதற்கு காரணம் அதானி மோடியை வளர்த்தார், மோடி அதானியை வளர்த்தார். இல்லை எதற்கு சொல்கிறேன் என்றால் அரசியல்வாதிகளுக்கு தான் அந்த சிந்தனைகள் வரும். இல்லை, பட்ஜெட்டுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய 3ஆம் ஆண்டு கூட்டம் அப்படிங்கிறது நடந்துச்சு. விஜய் கட்சியோட தாவேக்காவுடைய 3ஆம் ஆண்டு கூட்டம். அந்த கூட்டத்தில் வந்து காமெடி இருந்துச்சு, கருத்தரங்கம் இருந்துச்சு, விஜயோடைய டான்ஸ் இருந்துச்சு, எல்லாத்த பற்றியும் பேசினார். விஜயும் நிறைய விமர்சனங்கள்லாம் பண்ணார். ஆனால் பட்ஜெட்டை பற்றி வாயை திறக்கலையே. எனக்கு என்ன இதுன்னா, விஜய்க்கு பட்ஜெட் தெரியாது என்பது முக்கியம் இல்லை. விஜய்க்கு எல்லாமே எழுதி கொடுக்கப்படுகின்ற செய்திகள் தான். அந்த விஜய்க்கு எழுதி கொடுக்குறானே அவனுக்கும் சினிமா வசனம் தான் எழுத தெரியுமே தவிர பட்ஜெட்டை பற்றி தெரியாது. அதுதான் சிக்கல். ஏன் விஜய் பேசவில்லை என்றால், விஜய் வைத்திருக்கிற ஆளுக்கு பட்ஜெட்டை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆகவே விஜய் பேசவில்லை. அவ்வளோதான் அடிப்படை. விஜய் அதாவது எதுகை மூனையோடு நீ பாயாசம், நான் பாசிசம் என்றெல்லாம் இப்படி எழுதி கொடுக்குறானே, எழுதி கொடுக்குறவனுக்கு அந்த இந்த மாதிரி சொற்றொடர்கள் தான் வரும். சினிமாவில் எழுதி கொடுக்குறவனுக்கு அரசியல் தெரியாது. அரசியல் என்பது ரொம்ப நுட்பமானது. ஆடம் ஸ்மித்திலிருந்து காரல் மார்க்ஸ் வரையிலும் படிக்கின்றவனுக்கு தான் அந்த அரசியலினுடைய நுட்பம் தெரியுமே தவிர, என்ன ஒரு சந்தை பொருளாதாரம் என்று சொல்லுகின்ற ஃப்ரீ எக்கானமியை எப்படி மார்க்ஸ் வந்து சோசியலிஸ்ட் எக்கானமியாக மாற்றுகிறார் என்பது தெரிந்தால் தான் நாட்டுக்கு நம்ம ஒரு கருத்து சொல்ல முடியும். யாரை இப்பொழுது நாம் நினைக்கிறோம் இந்தியாவினுடைய அரசியல் என்பது கார்ப்பரேட் கம்பெனிகளினுடைய அரசியல் என்று நாம் கருதுகிறோம். அது ஒரு சிந்தனை. அடிப்படை மக்கள் என்றைக்குமே கூலிக்கு வாழ்கின்றவர்களாகவும் வாழ்க்கைக்கு போராடுகின்றவர்களாகவும் வயிற்றுக்கும் வாய்க்குமாக வாழ்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பது அரசியல் சிந்தனை. இது யாருக்கு வரும்? படிக்க வேண்டும், இல்லாவிட்டால் மனதில் அந்த கூர்மை இருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தால் ஒன்றும் இல்லை. அவரை எழுதி கொடுக்குறவனெல்லாம் சினிமாக்காரனை வைத்திருக்கிறார். அவன் இந்த மாதிரியே எழுதி கொடுக்குறான். அது தூய சக்தி, தீய சக்தி, அது பாசிசம், பாயாசம் என்று இதான் எழுதி கொடுக்குறான். இது கைதட்டப்படுகின்ற ஒன்றுக்காக பேசப்படுகின்ற ஒன்று. ஆகவே என்னிடம் நடக்குமா, என்னுடைய விசில் சத்தம் கேட்டால் நாடு அடங்கும், ஆடு பேசுனா உடனே கைதட்டுவான். இது ஒரு குறிப்பிட்ட கூட்டம் வைத்திருக்கிறார். அந்த கூட்டம் அவருக்கு ரசிகர்கள் கூட்டம். அந்த கூட்டம் எல்லா நடிகர்களுக்கும் இருக்கிறது. அஜய் இறங்கட்டும், தலை என்று பின்னால் ஓடுவார்கள். இது என்ன ஒன்று பெரிய பெரிய செல்வாக்குமிக்க சரத்குமாருக்கு வேண்டுமானால் அது இல்லாமல் இருக்கலாமே தவிர இறங்கி போய்விட்டது. அது காலம் செல்ல விட்டு எதுவும் மங்கும். நாட்டாம வந்த காலத்தில் சரத்குமார் இருந்தார். இன்றைக்கு அது மங்கிவிட்டது. ஆகவே நம்ம மனிதனுக்குள்ளதான் விஜய் சொல்றாரு, நான் வந்து என்னோட கேரியரோட உச்சத்தில் இருக்கும்போதே அதை விட்டுட்டு உங்களுக்காக நல்லது செய்யறதுக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படின்றாரு விஜய். அது கேரியரில் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து தானே ஆக வேண்டும். எம்ஜிஆரும் கேரியனுடைய உச்சத்தில் தான் வெளியே வந்தார். அது இருக்கட்டும், கேரியரில் உச்சத்தில் இருந்தால் தான் கவனத்தில் இருப்பார்கள். அதனால் ராதிகாவெல்லாம் தேர்தல் என்றார் ஒன்றும் எடுபடவில்லையே. நான் ஒரு தரம் அம்மாவோடு அந்த கட்சியில் இருக்கிற போது சிம்ரன் அந்த கட்சிக்கு பிரச்சாரத்துக்கு வந்தார். அடே அப்பா, நான் பேசுவதற்காக போயிருந்தேன் 2-3 ஊருக்கு. ஐயா நீங்கள் 2 நாளைக்கெல்லாம் பேச வேண்டாம், சிம்ரன் வர்றாங்க, அதுக்கு ஏற்பாடு. சிம்ரன் வர மத்தியானம் 2 மணிக்கு கொளுத்துக்கிற வெயில் ஊரே திரண்டுருக்கு. நான் பார்த்தேன், நம்மலாம் பேசுகிறது வெட்டி வேலை, இதெல்லாம் பேசி என்ன ஆக போகுது, 100 பேர் கேட்பேன். அவள் 2 விரலை காட்டிக்கணும்னா அவளுக்கு தமிழும் பேச வரல. அவள் வந்து ரெட்டைலைக்கு அம்மாவுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லிக்கினே போகிறான். இவ்வளவுதான். அதுக்கு நல்ல கூட்டம், அவ்வளவு கூட்டம். நான் அப்படி ஒரு கூட்டத்தை நான் நின்று பார்த்தேன், இந்த கூட்டம் எப்படி கூடுதுன்னு. அதனால் இது வந்து அந்த கட்சி, அதற்கு ஒரு வலிமை, அதற்கு ஒரு கொள்கை, அதற்கு ஒரு போக்கு இருந்து இவர்களும் சேர்ந்து பேசுகிற போது, அதாவது அந்த கட்சியில் ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்குது. முன்பு காலத்தில்
உங்களுக்கு சொல்கிறேன், மாப்போசி பேசுவார், அண்ணா பேசுவார், பிரம்மாண்டமான கூட்டங்கள் கூடும். என்ன காமராஜர் தலைமைக்காக கூடும், பேச்சாளி என்பதற்காக இல்லை. அதெல்லாம் போய் இப்பொழுது வெறும் கவர்ச்சிக்குத்தான் கூடுவது என்று வந்துவிட்டது. எவ்வளவு சிறப்பான பேச்சையும் கேட்பதில்லை. படிக்கின்ற பழக்கம் குறைந்து விட்டது. பேச்சை கேட்பது குறைந்து விட்டது. யூடியூபில் ஆகாதவற்றை காலையிலிருந்து மாலை வரை பார்க்கின்ற பழக்கம். இவ்வளவுக்கும் படிப்பு கூடியிருக்கின்ற காலத்தில் இந்த அறியாமை பெருகி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் படிப்பு பெருகி இருக்கிறது. படிக்காத மனிதர்கள் வெறும் மேலோடு கூட்டம் கேட்பான். அவர் பி. ராமமூர்த்தி மாஸ்கோ அரசியலை பற்றி பேசி கொண்டிருப்பார். இவன் ஒரு துண்டை மட்டும் அழுக்கு துண்டை போட்டுக்கொண்டு ஒரு பீடியை குடித்து கொண்டு அவர் பேசுகிறதை கேட்டுக்கொண்டே இருப்பான். அவர் சர்வதேச அரசியல் பேசுவார். புரிகிறதோ இல்லையோ, அதில் ஒரு காவாசி புரியும். அப்படி பேசப்பட்டது உயர்தரமான பேச்சு. கேட்டவனும் தன்னுடைய நிலையை உயர்த்தி கொண்டான். இப்பொழுது உயர் அரசியல் பேசுவதற்கே ஆள் இல்லை. கேட்பவன் பூராவும் படித்தவன். அரசியலே பொக்கையாக போய்விட்டது. இது காரணம் கன்சியூமரிசம். அது நுகர்ச்சி தான் மனிதர்களுக்கு. 2 லட்சம் சம்பளம் வாங்குறவனுக்கும் சரி, பிச்சை அமெரிக்காவில் இருக்கிற பிச்சைக்கும் அதான் நுகர்ச்சி தான் வாழ்க்கை. நம்முடைய சாதாரண ஆளுக்கும் இந்த கம்ப்யூட்டர் வேலை பார்க்குறவனுக்கும் நுகர்ச்சி தான் என்று ஆகிவிட்டால் அறிவுக்கு மதிப்பு போய்விடும். கடைசியாக நடந்த கூட்டத்தில் விஜய் பேசும்போது சொன்னது அதிமுகவை நேரடியாக குறிப்பிடாமல் பாஜக, அவர்களோடு சிலர் மற்றும் பலர் அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு அவர் அதிமுக ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை என்று காட்டிக்கொள்கிறார். அதாவது அவர் என்ன, நான் இதுதான் முதல்ல சொன்னேன். இப்பொழுது தன்னை முதன்மைப்படுத்தி கொள்வதற்காக ஆளுங்கட்சிக்கும் எனக்கும் தான் போட்டி, அவர் காட்சியிலேயே இல்லை என்று இப்பொழுது சொல்லுகிறார். இன்னும் கொஞ்ச நாள் தேர்தல் நெருங்கி வருகிறது பாருங்கள், என்னோடு திமுக போட்டியிடுகிறது அல்லது ஆளுங்கட்சி போட்டியிடுகிறது என்று சொல்லுவார். ஏனென்றால் இவர்கள் அப்படி ஒரு தோற்றத்தை உண்டாக்கி கொள்வதானே. என்னடா எனக்கு முன்னாடி எவன்டா அப்படி கையை விரித்து காட்டி பேசியே பழக்கப்பட்டு விட்டு அப்படி தான் பேசுவார்கள். அதனாலே பிறகு ஒன்றுமில்லாமல் போட்டாங்க. விஜயகாந்த் ஒரு கூட்டணி வைத்தபோது, 3வது அணி வைத்தபோது, மக்கள் நல கூட்டணி 10 தலைவர்கள் வரிசையாக மாலை போட்டு கொண்டு இருந்தார்கள். ஏலக்காய் மாலை போட்டாங்க. ஏலக்காய் மாலை போட்டு கொண்டு இருந்தார்கள். ஆளுக்கு 2%, 4% என்று இருந்தால் கூட 25% வாங்கும். பிறகு இது ஜெயிக்கும் என்ற கட்டத்தில் ஜெயித்தே விடும் என்றெல்லாம் சொன்னார்கள். கடைசியில் 13% ஓட்டு வாங்கி ஒருவரை கவிழ்ப்பதற்கு தான் இவர்கள் பயன்படுவார்களே தவிர, இவர்கள் வெற்றி பெறுவது என்பது எனக்கு தெரியும். எம்ஜிஆருக்கு பிறகு, தெலுங்கில் என்டிஆருக்கு பிறகு யாருமே இதில் வெற்றி பெறவில்லை. அதற்கு காரணம் அவர்கள் அரசியலோடு வந்தார்கள். அரசியலை முன்னிறுத்தி அரசியல் செய்தார்கள். சும்மா நான் விசில் அடித்தால் ஊர் அடங்கிவிடும் என்று சொல்வதெல்லாம் அதெல்லாம் என்ன பேச்சு? என்ன செய்வேன் என்று சொல்ல வேண்டும். என்ன அவர்கள் செய்தார்கள், என்ன பிழை இந்த ஆட்சியில் இருக்கிறது, அதற்கு மாற்றி என்ன நான் செய்கிறேன், இந்த முறையில் ஆண்ட காரணத்தினால் இன்னும் கேடுகள் நடைபெற்றன, இதை நான் ஒழுங்கு செய்து இந்த விதமாக நடத்துவேன் என்று சொல்வதற்கான ஆற்றல் இருக்க வேண்டும். என்னன்னு தெரியாது, அங்கே நடந்த கேடு என்னன்றும் தெரியாது, இங்கே நாம் செய்ய போகின்ற மாற்றம் என்ன என்றும் தெரியாது. மொத்தமாக சரி, அறிவாளிகளையாவது வைத்து கொண்டு இவர்கள் அரசியல் நடத்துவார்கள் என்றால் அறிவாளி சொல்வது இவர்களுக்கு புரியாது. அதனால் அறிவாளி வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அறிவாளி நுட்பமாக சொல்லுவான், அவன் சொல்லுவது இவர்களுக்கு புரிய வேண்டுமே. இவன் தான் இவர்களுக்கு தோதாக சொல்லுவான். பாயாசமா பாசிசமா, நல்லா இருக்கலாம். இப்படியே இந்த அரசியல் படி தமிழ்நாட்டை ஒரு விதமாக ரொம்ப, என்னுடைய கருத்து ரொம்ப விஜய் குறைச்சி மதிப்பிடுற அளவுக்கு அதிமுக வீக் ஆயிடுச்சா? அப்படியெல்லாம் இல்லை. அதில் என்னுடைய கருத்து என்னென்றால், இவர் அதை அப்படி உண்டாக்குவதற்கு நினைக்கிறார். இவர் நான் தான் முதன்மையாக, அதாவது 3வது ஆளாக நாம் இருக்கிறோம் என்ற எண்ணம் போய் எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்ற கருத்தை ஏற்படுத்தி விட்டால் அந்த 2வது இடம் தக்க வைக்கப்படும் என்று அவர் நினைக்கிறார். ஏனென்றால் அது கட்டமைப்புடைய கட்சி. ஆளுங்கட்சியினுடைய முதலமைச்சர் போன்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்றால், அதிமுக என்ன செய்கிறது, நீ பிஜேபி சொல்வதை கேட்கிறாய், நீ கையை கட்டி கொண்டு, ஏன் இவர்களை பற்றியே பேசுகிறார்கள் ஆளுங்கட்சியினர்? ஏனென்றால் இது கட்டமைப்புடைய கட்சி, ஏற்கனவே வாக்கு வங்கியுடைய கட்சி, ஏற்கனவே நாடாண்ட கட்சி. ஆகவே இதைத்தான் பொருட்டாக கருதுவார்கள் என்று கருதி அவர்கள் இவர்களை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் அது எப்பொழுது இவர் அந்த இடத்திற்கு வர முடியும் என்றால், ஆளுங்கட்சி முழுமையாக அதிமுகவை தள்ளிவிட்டு விஜயை பற்றி பேசுகின்ற கட்டம் வருகிற போது தான் அவர்கள் ஆளுங்கட்சி திமுக விஜயை கண்டுக்கவே இல்லையே, கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் தேவையில்லாமல் கண்டுகொண்டு அதை பெரிதாக்கி விட வேண்டாம் என்று ஆளுங்கட்சியினர் நினைப்பார்கள். தேவையில்லாமல் அதை எப்பொழுது அவர்களுக்கு அந்த எண்ணம் தோன்றும் என்றால், இந்த கட்சியை ஒதுக்கிவிட்டு அந்த கட்சி வரட்டும்,
இதுவும் ஜாயட்டும் அதுவும் ஜாயட்டும் என்கிற நிலையில் அப்படி செய்யலாம். ஆனால் அவர்கள் எது பொருட்படுத்தத்தக்கதோ அதை பேசாமல் வேறொன்றை பேசி வீணாகிவிடக்கூடாது என்று ஆளுங்கட்சி நினைக்கிறது. அது மட்டுமல்ல, நான் கேட்கிறேன், வந்த காலத்திலிருந்து இவருக்கு யோசனை சொன்னவன் பாமகவுக்கு யோசனை சொன்னவன். பாமகவை என்ன மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று ஒரு சுவரொட்டி, அதுதான் அதனுடைய முழு கொள்கை. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, அதனுடைய அடையாளம் அன்புமணி என்று சொல்லி 5% ஓட்டு தான் வாங்கினார். நாட்டினுடைய முதலமைச்சராகிறேன்னு சொல்லி பல கோடி ரூபாயை அன்புமணியிடம் சாப்பிட்டது பத்தாது என்று இப்பொழுது விஜயை கவிழ்ப்பதற்காக அதே ஆள் வந்திருக்கான். அது வைத்துக்கொண்டால் இந்த கிஷோர் பேகார்காரனை வைத்து கொண்டால் அவன் கொஞ்சம் ஆதர யோசனை சொல்வான். அவன் ஒரு முறை வந்து சொல்லிவிட்டு போனான், நீ அதிமுகவோடு சேர், அதுதான் உனக்கு வலுவாக இருக்கும், இல்லாவிட்டால் வீணாக போய்விடும் என்று சொன்னால் இவர் நான் முதலமைச்சராக வேண்டும், அதிமுகவோடு சேர்ந்து எப்படி ஆவது என்று இவர் அதை ஏற்கவில்லை. அவன் என்ன சொல்கிறான் என்றால், விரும்புவதை அவன் எடுத்து நிறுத்துகிறான். நீங்கள் முதலமைச்சராக வேண்டும், நீங்கள் தான் ஒரே ஆள், இந்த கட்சியிலே வேறு எல்லாம் சைஃபர் என்று அந்த அந்த அரசியலே அந்த ஆளுக்கு அவருக்கு ஒரு கூலி அடிப்படையில் வேலை செய்கின்றவர். ஆகவே அவர் அதைத்தான் எதிர்பார்ப்பார். அவன் என்ன விரும்புகிறானோ அவனை மாப்பிள்ளையாக்கி குதிரையிலே ஏற்றி, பிறகு குதிரை நொண்டி குதிரை ஓடவில்லை என்று சொன்னால் இறங்கிக் கொள்ள வேண்டியதான். இவர் போய்விடுவார் வேறொரு மாப்பிள்ளையாக்குவதற்கு. விஜய் மேலே மக்கள் நம்பிக்கை வச்சுருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தேர்தல் முடிஞ்ச பிறகு தெரியும். இவர் வந்து நான் ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசினாரு. அப்படி இருக்கிற சூழல்ல அரசியல் கட்சி கூட யாரும் விஜய்க்கு வந்து தன் சிந்தனை போக்கு இருக்குமானால் இது ஒன்றிலே கண்டுபிடித்திருக்கலாம் அவர். அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு பொது அறிவு கூறிய அறிவு இருந்தாலே போதுமானது. இந்த ஆள் சொல்லி கொடுத்தான், நாம் 2 கட்சிகளும் பெரிய கட்சிகள், 2 கட்சிகளுக்கும் அணிகள் இருக்கின்றன, அவர்களுக்கு வேண்டாதவர்கள் இவர்கள் பக்கம், இவர்களுக்கு வேண்டாதவர்கள் அவர்கள் பக்கம் எப்பவும் இருந்து வந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு அரசியல். நாம் அவர்களை கவர வேண்டும் என்று சொன்னால் ஆட்சியில் பங்கு கொடுக்க வேண்டும். கொடுப்பதாக சொன்னால் அவர்கள் நம் மீது வந்து மேலே விழுவார்கள். அப்புறம் நல்ல துறைகளையெல்லாம் நான் வைத்து கொண்டு ஆகாத துறைகளையெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் என்ன, அவனுக்கு அதுவே பெரிய சங்கதி என்று சொல்லி இந்த ஆள் யோசனை சொல்லி இவர் இந்த யோசனை நான் கேட்கிறேன், நீ சொல்லி 3வது ஆண்டுக்கு வந்து விட்டாய், 2 ஆண்டுகள் முடிந்து விட்டன. இந்த 2 ஆண்டு காலத்தில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியாவது உன்னை நம்பி உன்னுடைய கூட்டணிக்கு வந்ததா? ஏன் வரவில்லை? விஜய் தனியாக இருக்கிறபோது இதையெல்லாம் யோசித்து பார்க்க முடியும். நான் சொல்கிறேன், ஆடம் ஸ்மித்தை தெரிய வேண்டாம், ஆனால் உனக்கு இது தெரிய வேண்டும். ஏன் 2 ஆண்டுகளாக வரவில்லை? நாம் ஆட்சியிலே பங்கு கொடுக்குறோம் என்று சொன்னோம். முதல்ல திருமாவளவனை இழுத்து பார்த்தோம், வரவில்லை. இப்படி வரிசையாக ஒவ்வொருத்தனையாக இழுத்து பார்த்தோம். கடைசியில் காங்கிரஸுக்கு தூது விட்டு காங்கிரஸ் இவர் பெயரை சொல்லி அங்கே இடம் கூடுதலாக வாங்குவதற்கு முயல்கிறானே தவிர ஒன்றும் வர்ற பிளான்லாம் என்ன காரணம் என்றால், இந்த படகே கரை சேருமா என்று தெரியாது. நாமும் சேர்ந்து மொத்தமாக கவிழ்ந்து விட்டால் 0 ஆகிவிடுவோம். ஆக எம்எல்ஏவாவது இருப்பது நல்லது. மந்திரியாக ஆகாவிட்டால் பரவாயில்லை, எம்எல்ஏவாவது ஒரு 6 பேர் 8 பேர் இருக்கலாம். இது அதுவும் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி ஒருவனும் வரவில்லை. இந்த படகு கரை சேரும் என்று அரசியல் கட்சிகள் நம்பவில்லை என்றால் மக்கள் எப்படி? மக்களுடைய உணர்வை பிரதிபலிக்கிறவர்கள் அரசியல்வாதிகள் தான். இன்னொன்று, அரசியல்வாதி தான் மக்களுடைய உணர்வு மாறும்போது தான் மாறிக்கொள்வான். அவன் தனக்கென்று திட்டமாகவெல்லாம் அவனுக்கு ஒரே ஒரு நோக்கம், மக்களிடமிருந்து தான் சக்தி வருகிறது என்று அவனுக்கு தெரியும். ஆகவே மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதன் பக்கம் போய்விடுவான். இந்த ஆளுங்கட்சிக்கு பெரிய எதிர்ப்பு இருக்கிறது, வேறு மாறுவான். எதிர்கட்சி எடுபடவில்லை, மாறுவான். எல்லாவற்றுக்கும் இந்த சின்ன கட்சிகள், நான் சொல்கிறேன், இவர்களுக்கெல்லாம் அரசியல் தெரியும், நாட்டினுடைய நடப்பு தெரியும், மக்களுடைய நாடி தெரியும். அப்படியானால் ஆளுங்கட்சியை வீழ்த்துவதற்கும் அடுத்த கட்சியை சாய்ப்பதற்கும் இந்த கட்சி நமக்கு பயன்படும் என்று கருதினால், இந்த ஆள் விவரம் இல்லாத ஆள் நாம் போய் அதிக இடங்களை பெற்றுவிடலாம் என்று சொல்லி ஓடி வருவான். வரவே இல்லை. 2 ஆண்டுகள் முடிந்து விட்டன, 3வது ஆண்டு தேர்தல் ஆண்டு வந்து விட்டது. இனிமேல் எப்பொழுது அவன் வரப்போகிறான்? விடிந்தால் எதிர்த்தால் நீ தூது விட்டு ராகுல் காந்தியிடம் பேசி கடைசியிலே இந்த பேச்சே அடங்கி விட்டதே. இப்போதான் மக்களோட கூட்டணி அப்படிங்கிற அந்த லெவலுக்கு வந்துட்டாரே விஜய். முன்பெல்லாம் அவர் ஏன் மக்களோடு சேராமல் கட்சியோடு சேர பார்த்தாரு? அப்போ மக்கள் முக்கியம் இல்லையோ, இந்த அரசியல் கட்சிகள் தான் முக்கியமோ? நம்ம சீமான் மாட்டுக்கு மாநாடு நடத்தியது போல் இருக்கிறது, மக்களோடு தான் கூட்டணி. இதெல்லாம் என்ன பேச்சு என்று எனக்கு தெரியவில்லை. இது விஜயகாந்த் அப்படி தான் சொன்னார், மக்களோடு கூட்டணி. என்ன காரணம் என்றால், எந்த புதிய கருத்தையும் வைப்பதற்கு, அதாவது கட் அவுட் அரசியலே நடத்தி எவ்வளோ காலத்துக்கு நடத்துது? பெரியார் கட் அவுட்டு, அண்ணா கட் அவுட், எம்ஜிஆர் கட் அவுட், அஞ்சலைமார் கட் அவுட், ஜாதிக்கு ஒரு கட்சி கட் அவுட், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வேலுநாச்சியார்
தெற்கு பகுதி மக்களுடைய ஓட்டுக்காக, வடக்கு பகுதி மக்களுடைய ஓட்டுக்காக அஞ்சலை அம்மாளுடைய அவர்களெல்லாம் தியாகிகள் என்பதும் சிறப்புடையவர்கள் என்பது வேறு. ஆனால் வாட் டு தே ரெப்ரசன்ட் என்று பார்த்தால் தே ரெப்ரசன்ட் தர் கேஸ்ட் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். ஆகவே இந்த கட்டவுட்களையும் வைத்து அந்த ஜாதி மக்கள் நம்முடைய சமூகத்தை போற்றுகிறார். அவர் யார் போற்றவில்லை? எந்த சமூகத்தை எந்த அரசியல்வாதி போற்றாமல் அரசியல் நடத்த முடியும்? ஆகவே இதெல்லாம் இந்த வெறும் கட்டவுட்டுகளையாக வைத்துக்கொண்டு பெருக்கி ஒருவருக்கொருவர் மாறானவர்கள், ஒருவருக்கொருவர் முரண்பட்டவர்கள். நான் கேட்கிறேன், அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய ஓட்டுக்காக வைக்கிறாய், பெரியார் எதுக்கு வைக்கின்றாய்? பெரியார் இருப்பதை திருக்குறளே அவரிடம் கிடந்து படாத பாடு படுகிறது. அப்புறம் யார் பெரியார்கிட்ட தாக்கு பிடிக்க முடியும்? இது என்ன பெரிய சீர்திருத்தத்தின் அடிப்படையா என்று கேட்கிறேன், புரட்சியின் அடிப்படையா? தாவேக்காவில் இருக்கிறவங்களுக்கு வந்து திடீர்னு இப்போ இந்த எம்ஜிஆர் பாசம் அதிகம் வந்ததை வச்சு பார்த்தா அப்போ அதிமுக அவர்களுடைய அறியாமைக்கு சொல்லுகிறேன். எம்ஜிஆரை புகழ்ந்தால் ஏடிஎம்கே வாக்குகள்லாம் நம்மை நோக்கி வந்து விடும் என்று நினைக்கிறார்கள். ஏனென்றால் அது அறியாமை. நான் சொல்கிறேன், எம்ஜிஆர் அதில் ஒரு பெரிய தலைவர், அம்மா ஒரு பெரிய தலைவர். ஆகவே எம்ஜிஆர் கட்சிக்கே எம்ஜிஆர் வைத்த சின்னம் ரெட்டையிலை என்று நினைப்பானா? எம்ஜிஆரை அவர் பாராட்டுகிறார், எம்ஜிஆருடைய பாட்டெல்லாம் அவர் நன்றாக படிக்கிறார், ஆகவே இவருக்கு ஓட்டு போடுவோம் என்று நினைப்பானா? ஓட்டுன்னு அவ்வளவு மலிவானதாக இருக்கிறது. மக்கள் கிட்டத்தில் வருகிற போது அவர்களுடைய சிரமங்கள் என்ன, பாடுகள் என்ன, என்ன நடந்தது, என்ன நடக்கவில்லை என்றெல்லாம் சிந்திப்பான். மொத்தமாக சிந்திப்பான். அவனுக்கு ரொம்ப நுட்பமாக சிந்திக்க தெரியாது. நுட்பமாக அவனுக்கு சிந்திக்க வைப்பதற்கு தானே அரசியல் கட்சிகள் அவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள் அல்லவா? அதனாலே இவர்கள் சும்மா அப்படி எம்ஜிஆர் பாட்டு பாடினால் உடனே அதிமுக ஓட்டு நம்மிடம் வந்துவிடும். அண்ணா படத்தை வைத்தாலும் திராவிட இயக்க ஓட்டு வரும் என்று நினைக்கிறேன். அண்ணாவையும் வைத்தாச்சு, இவரையும் வைத்தாச்சு. பாக்கெட்டில் ஜெயலலிதாவையும் வச்சுட்டாரு செங்கோட்டையன். சூப்பர். ஊழலை பற்றி பேசுகிறார்கள். நம்முடைய செங்கோட்டையன் ஆட்சியை விட்டே நீக்கப்பட்டார் அம்மாவால். அவருடைய மனைவியே அவரை பற்றி புகார் சொல்லி அம்மா ஆட்சியை விட்டு நீக்கினார்கள். அவர் அம்மா இருக்கிற கால வரையில் அவர் மந்திரியாக ஆக முடியவில்லை. நான் கேட்கிறேன், செங்கோட்டையன் வைத்திருக்கிற சொத்து அவருடைய மூதாதையார் வைத்து விட்டு போன சொத்து தானா? எல்லாம் படி இனி என்ன பெரிய தூய ஆட்சியை கொடுப்ப எப்பொழுதாவது சொல்லியிருக்கிறாய் அவனுடைய தொண்டர்களை பார்த்து, ஒரு மாற்று அரசியலை நோக்கி நாம் போகின்றோம், நீங்கள் அந்த மாற்றத்திற்கு தயாராகவும் தூய்மையாகவும் இருக்க முடியவில்லை என்றால் நம்முடைய கட்சி அதை சாதிக்க முடியாது என்று சொல்ல ஒன்றால் முடியாது. நீ 2 கோடி வைத்திருக்கிறாயா, 4 கோடி வைத்திருக்கிறாயா தேர்தலில் நிற்பதற்கு என்று தானே கேட்கிறாய். அப்புறம் எவன் வருவான்? எவன் பணம் வைத்திருக்கிறவனோ அவன் தான் வருவான். தே வில் ரெப்ரசன்ட் த பாலிடிக்ஸ். அப்புறம் மற்றவனெல்லாம் கொடியை தூக்கி விட்டு அவனுக்கு விசில் அடித்து விட்டு கட்ட விட்டுக்கு பால் ஊற்றி விட்டு போக வேண்டியதுதான். அதனால் விஜய் அரசியல் அப்போ என்னதான் ஆகும் சார்? ஒன்றும் ஆகாது. இது மாதிரி பல பேருடைய அரசியல் ஆகிருக்கிறது. நான் சொல்கிறேன், நடிகர்கள் வந்தவர்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. பாக்கியராஜ் வந்தார், சரத்குமார் வந்தார், சிவாஜி அதுக்கு முன்னாடி சிவாஜி அழுகையை நீங்கள் பார்க்கணும். என் படமெல்லாம் போச்சுடா. நான் ரொம்ப அவரோட எங்கிட்ட ரொம்ப வேடிக்கையாக பேசுவார். டேய், நான் பாடுபட்டு சம்பாரிச்சேன்டா, நான் ஏமாத்திக்குமா என் படமெல்லாம் போச்சு. சின்ன பிள்ளை மாதிரி பேசுவார், ரொம்ப பிரியமாக பேசுவார், சின்ன பிள்ளை மாதிரி பேசுவார். அந்த பணமெல்லாம் போச்சு. ஏண்டா என்னடா என்கிட்ட குறைச்ச? அண்ணனே என்னை கண்டு பயந்தார். அண்ணன்னு எம்ஜிஆர் சொல்லுவார். அண்ணனே என்னை கண்டு பயந்தார். அவருக்கு மாற்று அரசியல் என்னடா அது அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர் தனியாக தான் பண்ணி பார்த்தாரு. நடக்கணும்ல, ஒருவருக்கு நடக்கலை. நான் சொல்கிறேன், எம்ஜிஆருக்கு மட்டும்தான் நடந்துச்சு. எம்ஜிஆர் உண்டாக்கி வச்ச கட்சியில் தான் அம்மா ஒரு பயிற்சி பெற்று அவர்கள் அந்த இடத்தில் அமர வைக்கப்பட்டார்கள். பிறகு தன்னுடைய திறமையில் அவர்கள் நின்று கொண்டார்கள் என்பது வேறு. அது ஒரு பெரிய கூர்மை இருந்தது அவர்களுக்கு, கன்விக்ஷன். அது ரொம்ப ஸ்ட்ராங் மைண்டட் லேடி. தப்பையும் சரியையும் அழுத்தமாக செய்யக்கூடிய ஒரு தலைமை அவர்கள். இவர்கள் என்ன அடிப்படை என்று கேட்கிறேன். விஜயகாந்த் வந்தார். விஜயகாந்தினுடைய மனைவியை பாருங்கள், 3/4% ஓட்டு தான் இருக்குது. ராஜ்யசபா வேணும், 30 சீட்டு வேணும் என்று கேட்டால் அப்புறம் என்ன இப்படி தானே அரசியல் இருக்கும்? பேசாமல் விஜய் கட்சியில் சேர்ந்தால் மந்திரி பதவி கொடுப்பார். அதுக்கு போக இந்த அம்மாவே மாட்டேங்குதே. பிரேமலதாவுக்கே இன்னும் அந்த தைரியம். அவங்க கடைசி வாக்கு 13% வாக்கு வைத்திருந்தார் விஜயகாந்த். அதற்கு காரணம் அவர் வலிமையாக பேசுவார், அஞ்சாமல் பேசுவார். அந்த இடத்துக்காவது விஜய் வருவாரா அப்படி நினைக்கிறீங்களா? விஜயகாந்தினுடைய இடம் தான் விஜய்க்கு என்பது தான் என்னுடைய கருத்து. அது கீழே போவார் என்பது. ஒரு 3வது அணியாக உருவாகி 13% வாக்குகளை பெற்று அவருக்கு நம்பி சேர்வதற்கு ஆள்கள் இருந்தார்கள். இவருக்கு நம்பி சேர்வதற்கு ஆள்கள் இல்லை. பாருங்கள், இது ரொம்ப ஒரு 13 பேர் வரிசையில் நின்றார்களே மாலையை போட்டுக்கொண்டு. பிறகு என்னடா இது ஒன்றுமில்லாமல் போய்விடுவோம் போல் இருக்கிறது என்று அவரவர் இடத்திற்கு போய்விட்டார்கள். பிறகு விஜயகாந்த் தனித்து விடப்பட்டார், நோயுற்றார், அவர் இறந்து விட்டார். நல்ல மனிதர் அவர், பழகுவதற்கு மற்றவற்றுக்கு இந்த பாங்கு தெரிந்தவர் என்று வைத்து கலைஞரே அவரை விரும்பினார். ஒரு கட்டத்தில் என்னோடு வா வா என்று
ஏனென்றால் வாக்குகளை சிதைப்பதினால் பெரிய தலைவர்களுக்கு இந்த சின்ன கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குல்ல, இதை முதல்ல அகற்ற நினைப்பார்கள். பெரிய தொந்தரவை விட இந்த சின்ன தொந்தரவை. சரி, இப்படி எடுத்துக்கலாமா? நாம வந்து இப்போ இந்த விஜய் பிரிக்க போற ஓட்டு அப்படிங்கிறது யாருக்கு? அதுதான் எனக்கும் தெரியவில்லை. அதாவது அவருடைய மதம் ஒரு பக்கம் இருக்கிறது, சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் ஒரு பக்கம் இருக்கிறது. அது இவர் பிரித்தால் யாரை பாதிக்கும் என்பது ஒரு கேள்வி. அது மாதிரி வந்து எதிர் அரசியலுக்காக வருகின்ற ஓட்டு என்றால் அது இன்னொரு கட்சியை பாதிக்கும். ஆகவே இவர் யார், இவருடைய முகம் என்ன, இவரை யார் தான் விரும்புகிறார்கள், மதமா அல்லது வந்து வெறும் இளைஞர்களுடைய இதோ, எந்த வாக்குகள் சிதைந்தாலும் அது யாரோ ஒருவரை பாதிக்கும், அல்லது 2 பேரையும் கூட பாதிக்கும்படியாகவும் இருக்கலாம். மத ரீதியான வாக்குகள் எல்லாம், சிறுபான்மை வாக்குகள் பிஜேபி இருக்கிற பக்கம் போகாது. சிறுபான்மை வாக்குகள், கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளோ முஸ்லீம்களுடைய வாக்குகளோ பிஜேபி இருக்கிற கட்சிக்கு போகாது. ஆகவே அந்த கட்சி அல்லாத இன்னொரு கட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற கட்டம் வருகிற போது இவருக்கு வருவதற்கு அதில் ஒரு பகுதி வாய்ப்பு இருக்கிறது. இவருடைய பிறப்பு அடிப்படை ஒன்று, மத அடிப்படை ஒன்று, இது வரும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இது தெளிவாக இன்னும் அரசியல் சரியான சூட்டு நிலைக்கு வரவில்லை. எது பிரச்சனை என்று கூர்மைப்படும், போக 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 கூர்மைப்படும். அந்த ஒன்றுக்கு பதில் சொல்வதற்கு ஆளுங்கட்சி எதற்கு பதில் சொல்வதற்கு மூச்சு வாங்குகிறதோ அதை நோக்கி அந்த பிரச்சனை நகரும். அப்படி வருகின்ற போது யார் அதில் மோதி முட்டி நிற்கிறார்கள் என்பதுதான் மாற்றுக் கட்சியாக வருவதற்குரிய அடையாளமாக இருக்குமே தவிர பிறகு ஹி வில் பி இக்னோர்டு. விஜய் அரசியல்ங்கிறது ரொம்ப தீவிரமான சமயத்துல பல கருப்பையா கூட அங்க போயிருவாரு அப்படிங்கிற ரொம்ப சிநேகிதான். அந்த மாதிரி ஏதாவது பிளான் இருந்துச்சா? இல்லை, அவரு நானும் ரொம்ப நட்பாக இருப்பான். அவருடைய தனி தொலைபேசி எண் கூட என்னிடம் உண்டு. ஆனால் அது வேறு பல சமயம் அவரோடு உட்கார்ந்து உரையாடுவது கொள்வது என்றெல்லாம் இருந்தது. ஆனால் அவர் இந்த மாதிரி ஆட்களை வைத்துக்கொண்டு அவருடைய யோசனை கேட்டு கட்சி நடத்துகின்ற ஒரு பாங்கில் அந்த நீங்கள் ஜெயிப்பதற்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கிறேன் என்று சொன்னால் போதும், இதுவரையிலும் யாரும் கொடுக்கவில்லை, இருக்கிற கட்சிகளெல்லாம் உங்களை நோக்கி வந்து விடும் என்று ஒருவன் சொல்லியிருக்கிறான். அவன் சொன்னவன் முட்டாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்கிறேன் அவன் கூலிக்கு வேலை செய்கின்றவன், ஏதோ பண்ணுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் கிஷோரையும் அப்படித்தான் நினைப்பேன், இந்த பீகார்காரனை. அது உனக்கு சுயசிந்தனை இருந்தால் ஏன்யா என்ன வரும் என்றால் ஆண்டு 2 ஆகி விட்டது, ஒருவனும் வரவில்லையே, என்ன நம்மிடம் குறைபாடு, அதிலிருந்து மாற்றி எப்படி அரசியலை கொண்டு போவது என்று அவருக்கு சிந்திக்க தெரியவில்லையே. எவனும் வரவில்லை. காங்கிரஸ் வருவதாக சொல்லி அவனுடைய இடத்தை ஏற்றிக்கொள்ளுகிறானே தவிர அவனும் வரவில்லை. அதாவது காங்கிரஸை உடைந்து விடுமோ என்றெல்லாம் பேச்சு அடிபட்டது. ஒருவேளை இந்த பக்கம் போனால் சிதம்பரம் போன்றவர்கள் அந்த பக்கம் போய்விடுவார்கள், இன்னொரு மூப்பனார் கட்சி உருவாகும், அதன் காரணமாக காங்கிரஸ் என்பது அதுவாக மாறி இது இல்லாமல் போகும். இந்த நிலைமை வர வேண்டாம் என்கின்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கின்ற காரணத்தினாலே தான் மறுபடியும் இந்த நிலை தொடரவில்லை. இதெல்லாம் இந்த அரசியல் இவருக்கு தெரியாது. நாம் கூப்பிட்டோம், ராகுல் 2 தடவை பேசிவிட்டார், ஆகவே நமக்கு அவர்கள் வந்து விடுவார்கள், நாம் பெரிய ராகுல் வந்து விட்டால் பிறகு அவர் வருவார், இவர் வருவார். அப்படியே அல்நாசர் இந்த நாட்டினுடைய ராஜாவினுடைய மகள் என்னுடைய காலடியில், அவன் பாத்திரம் வைக்கிறவன், காலடியில் வந்து என்னை மணந்து கொள் என்று கெஞ்சுவாள், உன்னை மணக்க முடியாது என்று நான் காலால் எத்துவேன், அவள் ஓடி போய் விழுவாள் என்று கழுவி இருந்த பாத்திரங்களெல்லாம் உடைத்து விட்டான். அது மாதிரி சரி, அவர் கேட்க வேண்டாம், அந்த யோசனை சொல்லுகிறானே அவனுக்கு. ஏன்னா 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது, போதாதா ஒரு கட்சி நம்மிடம் வருவதற்கு? ஒரு கட்சி வரவில்லை, விஜயகாந்த் வீட்டு கட்சி கூட வரவில்லை. அதை விட இன்னைக்கு குறைந்த வாக்கு வங்கி வைத்திருக்கிற கட்சியே கிடையாது, அதுவே வரவில்லை. இந்த நேரத்தில் விஜய் கிட்ட ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை, இனிமேல் அவருக்கு அரசியல் பிடிமானமும் ஏதோ ஒன்றை நோக்கி உந்துதலும், மனதில் அந்த உந்து சக்தி இருக்க வேண்டும். அது ஏதாவது ஒரு நமக்கு அரசியலில் நாம் பேசுகிற போது ஏதோ ஒன்றை பற்றி ஆவேசமாக பேசுவோம், ஏனென்றால் அது பெருவாரியாக பாதித்திருக்கிறது என்று அந்த மாதிரி ஒரு பாதிப்பும் இல்லாமல் வெறும் அரசியல் என்பது ஊட்டப்படுகின்ற அரசியலாக மட்டுமே இருக்குமானால் அவருக்கு எந்த பெரிய உந்துதலும் வராது. அவருக்கு ஒன்றும் ஏழைகளிடம், அவர் ஏழைகளை பற்றி, எம்ஜிஆர் ஏழையாக இருந்ததையே நினைத்து கொண்டு வாழ்ந்தார். பணக்காரனாக ஆன பிறகும் ஏழையாக இருந்ததை கொண்டு நினைத்து கொண்டு வாழ்ந்தார். சோத்துக்கு இல்லாமல் இருந்தேனே என்று பேசினார். ஆகவே சோத்துக்கு இல்லாமல் ஒரு இருக்கக்கூடாது என்ற பொதுவான கருத்து ஏற்படுவதற்கு அது அடிப்படையாக இருந்தது. ஒன்றுமில்லை, எந்த கருத்து, எந்த கொள்கை, மொழி இனத்தை பற்றி நான் சொல்லுகிறேன். இப்பொழுது தேசியத்திற்கும் நம்முடைய மொழி இன அடிப்படைக்கும் ஒரு பெரிய மோதல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இப்பொழுது அரசியலாக முன்வைக்கப்படுகிறது. சரி, இந்துத்துவா
இந்துத்துவா என்ற அடிப்படையில் ஒரு கட்டமைப்பை நாட்டுக்கு உண்டாக்க அவர்கள் விரும்புகிறார்கள். அது என்ன ஆகும் என்றால் ஒரு மதத்தினுடைய சார்பான கட்டமைப்பாக இருக்குமே தவிர அதை காந்தி விரும்பவில்லை, நேரு விரும்பவில்லை. ஆகவே சமயச்சார்பற்ற கொள்கை என்று தான் இந்தியாவுக்கு வகுத்தார்கள். கான்ஸ்டியூஷனில் செக்குலரிசம் என்பது ஒரு கொள்கையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை மீறி அவர்கள் செய்கிறார்கள். அதை எதிர்த்து இங்கிருந்து ஒரு பெருங்குரல் எழுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதை பற்றி இவருக்கு ஒரு பெரிய கருத்து ஒன்றும் கிடையாது. மொழி இன அடிப்படையிலான கருத்து இருக்க வேண்டும். பொதுவாக எல்லாரும் இந்தியை எதிர்க்கிறார்கள், அவரும் இந்தியை எதிர்க்கிறார் என்கின்ற கருத்து தானே தவிர ஒரு கவர்னர் அளவுக்கு அதிகமாக உள்ளே நுழைகிறார், அவருக்கு என்ன அரசியல் இருக்கிறது, தேவையில்லை. இப்படி பலவற்றை பற்றியும் இவருக்கு ஒரு பெரிய கருத்து இருந்தால்தான் எதன் சார்பாக நாம் பேசுகிறோம். தமிழ்நாட்டின் சார்பாக மட்டும் மொழி இன அடிப்படையில் நாம் பேசுகிறோமா? ஏனென்றால் இந்தியா என்பது கட்டமைக்கப்பட்ட நாடு, மொழி வழி இனங்களாக ஏற்கனவே இருந்து ஆளப்பட்ட நாடு. அது வெள்ளைக்காரனால் உருவாக்கப்பட்டு சேர்க்கப்பட்டு பிறகு நாம் அந்த சேர்க்கை உடைந்து விடாமல் அதை கொண்டு செலுத்தினோமே தவிர அவர்களுக்கு வேண்டிய அதில் காந்தி ரொம்ப பெரும்பங்கு வைத்தார். மொழி வழி தேசியத்தை உருவாக்கி விட்டார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, கேரளா காங்கிரஸ் கமிட்டி என்று. ஆகவே மொழி வழியாக இனங்கள் சிதைந்து விடாதபடி இந்தியா காப்பாற்றப்பட்டது காந்தியினுடைய அந்த கொள்கையால். ஆனால் அப்பொழுது பல கொள்கைகள் தவறாக போய்விட்டன. காந்தி உட்பட இந்தியை தேசிய மொழியாக ஆக்கியது என்பது தவறு. இந்தி தேசிய மொழியாக இருக்கவே முடியாது. ஏனென்றால் இந்தியாவை இணைத்தது இந்தி இல்லை. இந்தியாவாக இல்லாத போது இந்தியாவை இணைத்தது இந்தியாக இருந்தால் உன்னுடைய தேசிய விடுதலை போராட்டம் இந்தியின் வழியாக நடந்திருந்தால் இந்தி தேசிய மொழியாக இருப்பதை உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கும். இந்தி வழியாக தேசிய போராட்டம் நடக்கவில்லையே, ஆங்கிலத்தின் வழியாகத்தான் நடந்தது. காந்தி வந்தார், ஆங்கிலத்தில் பேசினார், திலகர் ஆங்கிலத்தில் பேசினார், எல்லாரும் ஆங்கிலத்திலே பேசினார்கள். அஸ்ஸாமியனும் ஒரியனும் தமிழனும் எதிலே பேசிக்கொண்டார்கள் என்றால் ஆங்கிலத்திலே தான் பேசிக்கொண்டார்கள். ஆகவே அவர்களுக்கு பொது மொழி ஏற்கனவே இல்லை. இப்பொழுது புதிய ஒரு மொழியை நீ உண்டாக்கினால் அது சிறுபான்மை 35% பேசுகிற மக்களுடைய மொழியை 65% மக்களின் மீது நீ திணிக்கின்ற ஒரு கருத்து என்கின்ற கருத்து நிலையான கருத்து. இதெல்லாம் நிலையான கருத்து. ஆகவே இதை மீறி அந்த கருத்துக்களை கொண்டு வருவது என்பது இப்போ நான் பிஜேபி இல்லை, ஆனால் தேசிய கொள்கையில் இந்த கொள்கை காங்கிரஸ் திணித்த போதும் சரி, இந்தியை திணித்த போதும் சரி, பிஜேபி திணிக்கின்ற போதும் சரி, இது தமிழ்நாட்டில் இந்த கருத்து நன்றாக ஊண்டிவிட்டது. ஆகவே இதெல்லாம் சிந்திக்க வேண்டவர். இல்லை, அவர் கொள்கை எதிரின்னு பாஜகவை சொல்கிறாரு. ஆனால் பாஜக மேலே எந்த கடுமையான விமர்சனம், எந்த கொள்கைக்கு எதிரி? இந்துத்துவாவுக்கு எதிரி, மத ரீதியாக மட்டும். அது ஒரு சிறுபான்மை மக்கள் எல்லோருக்கும் அந்த எதிர்ப்புணர்ச்சி ரொம்ப பெரிதாக இருக்கும். ஏன் நம்மை போன்றவர்களுக்கே இருக்கிறது. எதுக்காக இந்து மதம் என்று நாம் நம்மை நினைப்பதில்லை. அதனால தான் அதில் உள்ள சிக்கல். நம்ம தமிழர்களுக்கு மதமாக இல்லை, அது சைவ சமயம், வைணவ சமயம், மூதாதையாரை வழிபடுகின்ற சமயம் என்று நாம் கருதுகிற காரணத்தினாலே நல்ல சிந்தனை போக்குடையவர்களுக்கு இந்துத்துவா என்பது ஒரு கருத்தாக எந்த கட்டத்திலும் நமக்கு அந்த கருத்து ஏற்படும். இந்து என்பது உருவாக்கப்பட்ட மதம் தான். ஒரு போன நூற்றாண்டில் நிறைய அதை பற்றி பேசியிருக்கோம் நிறைய. அதனால அந்த கருத்து இங்கே நன்றாக பொதுவான சிந்தனை உடையவர்களிடமே கூறியிருக்கிறது. அது இப்போ எனக்கு ஒரு குறிப்பிட்ட கட்சி வேண்டாம் என்று தோன்றும், ஆனால் இந்த கருத்தில் அது ஹிந்தி வேண்டும் என்று தோன்றுமா? அது முட்டாள்தனம் என்று நான் சொல்கிறேன். எந்த ஒரு கருத்தையும் நியாய அடிப்படையிலும் அறிவு அடிப்படையில் தான் நான் பார்க்க வேண்டுமே தவிர நாம் ஒரு கட்சியை விரும்பவில்லை என்பதற்காக அந்த கட்சி வைத்திருக்கிற எல்லா கொள்கைகளும் பிழை என்று சொல்ல முடியாது. இல்லாவிட்டால் அந்த கட்சி ஊன்றியே இருக்காது. தமிழ்நாட்டிலே பெரியாருடைய கான்ட்ரிபியூஷன் கடவுள் மறுப்பு அல்ல. அவருடைய ரொம்ப சுமாரான அவர் கடவுள் இல்லை என்று எழுதி வைத்ததற்கு பதிலாக நீ தமிழன் என்று மட்டும் எழுதி வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவரும் அண்ணாவும் தமிழ்நாட்டுக்கு அளித்த பங்களிப்பு என்பது மொழி வழி இனமாக நாம் 3000 ஆண்டுகளாக சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து உருவாகி இருக்கிறோம். சமக்கிருதம் பல மொழிகளை ஈணுகின்ற ஆற்றல் உடையது போல தமிழ் பல மொழிகளை ஈணும் ஆற்றல் உடையது என்ற ஒரு கருத்து தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் சுமார் வேஸ்ட் என்னுடைய கருத்து. நீதி கட்சி, தென்னிந்திய நல உரிமை சங்கம், அப்புறம் அவர்களுடைய ஆட்சி, இதெல்லாம் விடுங்க. இதெல்லாம் ஒரு பார்ப்பனர் அல்லாதார் என்கின்ற நிலைப்பாட்டில் நடந்த ஆட்சிகள் என்று விட்டுவிடுவோம். பெரியார் சுயமரியாதை இயக்கம் வைத்தது அவருடைய சிந்தனையின் தொடக்க நிலை. அவர் நீதி கட்சிக்குள் போனது, இவையெல்லாம் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தை நடத்தியதெல்லாம் ஒரு வகை. ஆனால் அவருடைய வாட் இஸ் ஹிஸ் பிகஸ்ட் கான்ட்ரிபியூஷன் டு தமிழ் ஹிஸ்டரி என்றால் திராவிட இயக்கம் என்று வைத்தாரே, திராவிடர் கழகம் என்று வைத்தாரே. நாம் இனத்தால் திராவிடர்கள்,
பல மொழிகளை ஈன்ற மொழி தமிழ் மொழி. ஆகவே நமக்கு ஒரு தனி நாகரிகம் இருக்கிறது. சிந்து சமவெளி நாகரிகம் அது ஆரியர்களுக்கும் இருக்கிறது. அவர்கள் குறைவானவர்கள் இல்லை. அது வேத நாகரிகம். அதற்கு இணையான நாகரிகம் நம்முடைய நாகரிகம். இந்திய நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் பிராமணர்களும் திராவிடர்களும் தான். அது அசாம்காரனுக்கும் ஒன்றும் இல்லை, வங்காளிக்கும் ஒன்றும் இல்லை, ஒரியனுக்கும் ஒன்றும் இல்லை. அவெல்லாம் பின்பற்றி வந்தவன் தான். ஆகவே இப்படி ஒரு பெரிய நாகரிகத்தை உருவாக்கிய ஒரு இனம் என்ற கருத்து அடிப்படையில் திராவிடர் கழக சீமானுக்கு ஓரளவும் புரியாதுங்க. சும்மா வந்து அவன் ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்துகிற ஆட்களெல்லாம் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு என்ன சும்மா பெரியாரை கண்டுபிடிச்சிட்டு பெரியாரை திட்டு, பெரியாருடைய கருத்துக்களை நான் கடவுள் நம்பிக்கை உடையவன் பெரியாரை மறுக்கிறேன், அது வேறு. தமிழன் என்ற உணர்வு வந்ததுக்கு அவர்தான் காரணம். அவருக்கு தாய்மொழி கன்னடம், அவரே சொல்லிக் கொள்வார். அது கன்னடம் என்ன, தமிழ் என்ற மொழி தானே. அதனாலே கன்னடம் தெலுங்கு பேசுகிற மக்களெல்லாம் தமிழ் மக்கள் தான், இவன் பேசுகிறான், அவர்களெல்லாம் தமிழர்கள் இல்லை. அதுதான் நல்ல பேச்சில் அரசியலே நாசமாக போயிருக்கு. விஜய் பற்றி நிறைய பேசிட்டோம். கடைசி 2 கேள்வியோடு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த அண்ணாமலை விலகியிருக்காருல்ல, தேர்தல் பொறுப்புகள்ல இருந்து விலகியிருக்காரு. வெளியிட்டாரு சும்மா ஒன்று போடுறாங்க, ஒரு நாளைக்கு ஒன்று போடுறாங்க. அதை தேர்தல் பொறுப்புகள்ல இருந்து விலகியிருக்காரு. சரி, கட்சியில இருந்து விலகல, தேர்தல் பொறுப்புகள்ல இருந்து விலகினது அப்படிங்கிறது என்ன மாதிரி தாக்கத்தை உண்டாக்கும் பாஜக? அது ஒன்று எனக்கு ஒன்று. அதாவது ரொம்ப வலுவான மத்திய அரசாங்கம் என்பது பிகஸ்ட் பவர் என்ன, அதை விட்டு நீங்கள் விலகினாலே நீரோட்டத்தை விட்டு விலகியது போலதான். அதெல்லாம் அதை தாண்டி யார் நிற்க முடியும் என்றால், அது ரொம்ப புதிய கட்டமைப்பு ஏற்படுத்துவதற்கு பெரிய ஆற்றலும் பெரிய தலைமையும் வேண்டும். என்ன அது தனிப்பட்ட செல்வாக்கு, அண்ணாமலையினுடைய செல்வாக்கு என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய ஆட்சி வலிமை ஒன்று, 2வது பண வலிமை. அங்கிருந்து தள்ளினார்கள். இவரும் அந்த கட்சியின் பேராலே திரட்டி, அதாவது ஒரு வார் ரூம் என்ற ஒன்றை வைத்து கொண்டு தன்னுடைய அந்த தன்னுடைய தோற்றத்தை பெருக்கிக் கொள்வதில் அவருக்கு நிகராக யாருமே இல்லை. விடிந்தால் எழுந்தால் அவர் எல்லாவற்றுக்கும் கருத்து சொல்வார். அதை பரப்புவதற்கு ஒரு வார் ரூம் இருக்கும். அந்த வார் ரூமுக்கு எத்தனை லட்சம் ரூபாய் வேண்டும், கோடி ரூபாய் வேண்டும். அதெல்லாம் யாரிடம் இருக்கிறது? என்னிடம் கொடுத்து பாருங்கள், நானும் அது மாதிரி ஆகிவிடுவேன். இது என்ன பெரிய பிரமாதம்? அது நமக்கு தண்ணி வேண்டும்ல, அப்போ தானே சோறு குடிக்க முடியும். எப்படி இது வெறும் அரிசியை வறுக்கிறதா? அது அவருக்கு இருந்தது. அதனாலே அவர் செய்தார். அப்புறம் ஒரு எதிர்க்கட்சியாக, பிஜேபிக்கு நேர் எதிர்க்கட்சியாக அதை விமர்சிக்கிறதன் மூலமாக அவருக்கு இதை பெருக்குவதற்கு வார் ரூம் கிடைத்தது. வார் ரூம் பெருக்குவதற்கு பணம் கிடைத்தது. ஆளுங்கட்சி வழியாகவும் கிடைத்தது, இவராகவும் திரட்டி கொண்டார். அதனாலே அதை விட்டு மெயின் ஸ்ட்ரீமை விட்டு வெளியே விட்டால் மறுபடியும் ஆற்றினுடைய வேகத்தில் நாம் போக மாட்டோம், விறகு ஒதுங்கி விடுவோம், அங்கிட்டு ஓரமாக கிடப்போம். இதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் லீடர்ஷிப் என்பது, இங்கே பாருங்கள், மாப்போசி அதான் அந்த காலத்தினுடைய சிறப்பு. ஒரு அச்சு கோர்க்கிற தொழிலாளி ஒரு கட்சியினுடைய தலைவராக வந்து சிலையாக மாற முடிகிறது என்று சொன்னால், மக்கள் மனிதனை பார்க்க, மனிதன் அவனுடைய கொள்கை என்ன என்று தான் பார்த்தார்கள். அவன் பணம் இல்லை என்றால் பணம் கொடுத்து செங்கோலை 10 பேர் வாங்கி படித்து அவரை தலைவனாக ஆக்கினார்கள். அண்ணாவிடம் என்ன பணம் இருந்தது? அண்ணாவிடம் என்ன பணம் இருந்தது? ஒன்றுமே கிடையாது. திருக்குறளாவுக்கு வந்தால் 100 ரூபாய் அனுப்புவார்கள். அவர் அந்த பணத்தில் தான் வருவார். அவரிடம் அந்த பணம் கூட கிடையாது. என்ன, அதனாலே அதுதான் சிறந்த காலம். அண்ணா மாப்போசியெல்லாம் தலைவராக முடிந்தது. ஒரு கட்சி வைத்து ஒரு 10 பேரை சேர்த்து கொண்டு 10,000 ஆக்கி 10 லட்சம் ஆக்கி கட்சி. இப்போ ஒரு எந்த அறிவுடையும் பார்ப்பதில்லை. பாருங்கள், சீமான், நம்முடைய விஜயெல்லாம் தலைவராகிவிட்டார்களே. கடைசியா ஜெயில இருந்து வெளியில வரும்போது நீங்க பெருசா வருவாங்கன்னு எதிர்பார்த்த சசிகலா இப்ப இந்த தேர்தலில் தனித்து போட்டியிட போறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு எடுபடும்? சிரமந்தான். அவர்களுக்கு சமூகம் அவர்கள் பின்னால் நிற்கும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். பணம் இருக்கிறது, ஆகவே வந்து உலை வைக்க முடியும் என்று நம்புகிறார்கள். யாருக்கு உலை வைக்க முடியும்? அரிசியை உலை வைக்கிறது, உலை வைக்கிறது, அது ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருள் சொல்லல. தண்ணீர் இருந்தால் உலை வைக்க முடியும், அரிசியை போட்டு பொங்க வைக்க முடியும். அவர்களுக்கு ஒரு சமூகம் பின்னணியில் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். அந்த சமூகத்திற்கு அவர்கள் நிறைய செய்திருக்கிறார்கள். ஆகவே ஒருவேளை அவர்கள் ஒரு பகுதியினர். ஆனால் எதுவுமே உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய நாட்டில் தனி சாதி வென்றதில்லை. என்ன, முத்துராமலிங்க தேவர் கூட தேசியம் தெய்வீகம் என்று தான் எப்பொழுதும் நின்றார். அவர் ஒரு பெரிய பர்சனாலிட்டி. அவர் சொல்லிட்டு தனி சாதியும் வென்றதில்லை, தனி மதமும் வென்றதில்லை. அப்புறம் கூட்டணிக்குள்ளே தான் இருக்க முடியுமே தவிர, சாதி கூட்டணிக்குள் இருக்க முடியும், மதம் கூட்டணிக்குள்ள. முஸ்லீம் லீக் இருக்குல்ல, அது மாதிரி
கூட்டணி கொண்டிருக்க முடியுமே, தனி சாதியும் தனி மதமும் தனித்து ஆட்சிக்கு வருவது என்பது நடக்காது. என்றால் இவர்கள் ஒரு பகுதி தான், இவர்கள் அல்லாதவர்கள் பல பகுதியாக இருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரன் அவனுடைய பகுதி ஓட்டு பூராவும் ஒன்று சேர்கிறது என்று தெரிந்தால் அவன் அல்லாதவனெல்லாம் இன்னொரு பக்கம் சேருவான். இது நம்ம நாட்டில் உள்ள பழக்கங்கள் நான் பார்த்துருக்கிறேன். அதனாலே தனிச்சாதி ஆட்சிக்கு வர முடியாது. உள்ளமைப்பாக ஒருவருக்கு உதவியாக நாமும் இருக்கலாம். நாம் 2 இடத்தை பெறலாம், அவர்களுக்கு 2 இடம் பெறுவதற்கு உதவலாம். அதே மாதிரி தான் மதம். முஸ்லீம் லீக் எந்த காலத்திலும் இந்த 2 இடமும் 4 இடமும் பெற்றுக்கொண்டு என்றைக்கும் வாளை பிடித்து கொண்டு தான் ஓடிக்கொண்டிருக்க வேண்டுமே தவிர தனியாக வருவது என்பது இந்த மதத்திற்கு அப்பாற்பட்டு அரசியல் நடத்தக்கூடிய ஆளுமை மிகுந்த தலைவன் வர வேண்டும். ஜின்னாவே வரவில்லை. எப்படி ஓபிஎஸ் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஓபிஎஸ் எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம், நல்ல மனிதர் தான் அவர். நல்ல மனிதர். ஒரு உயரத்துக்கு போய்விட்டு அந்த உயரத்திலிருந்து இறங்கி பிறகு அந்த உயரத்தை பிடிப்பதற்கு கிடந்து தடுமாறுகிறார் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. நான் ஒன்று சொல்லுகிறேன், சரி பரவாயில்ல, தனி கட்சியை வைத்துக்கொண்டு சில இடங்களை வாங்கி கொண்டு இவர் அதிமுகவில் உள்ள அவர்களுக்கு உள்ள அச்சம் என்ன என்றால், நல்லதோ கெட்டதோ இவர்களெல்லாம் உள்ளே இருந்தபோதும் அவர் அமைதியாகத்தான் எடப்பாடி இருந்தார். ஆனால் பிறகு ஒவ்வொருவரும் ஒரு கொடி பிடிக்கிறார்கள் என்றவுடன் தற்செயலாக இவர்கள் வெளியேறுகின்ற நிலைமை ஏற்பட்டது. ஒரு விதத்தில் நல்லதாக போய்விட்டு இப்பொழுது உள்ளே வந்தால் ஒரு பேச்சுக்கு வைத்துக்கொள்வோம். தினகரன் ஒன்று, சின்னம்மா ஒன்று, நம்ம ஓபிஎஸ் ஒன்று, 3 பேரும் உள்ளே வந்தால் 4 கட்சியாகும் மறுபடியும். ஆமாம், அதிமுக 4 கட்சியாக உடையும். 4 கட்சி உடையாது, உள்ளுக்குள்ளே 4 கட்சி நடக்கும். ஓகே, ஒரு முடிவும் எடுக்க முடியாது. முன்பு எடுக்க முடியவில்லையே, கட்சி யாருக்கு ராஜ்யசபா சீட்டை கொடுக்கலாம் என்று முடிவு செய்வதற்கு முன்னால் அவர் ஒரு அழுத்தம் கொடுப்பார், இவர் ஒரு அழுத்தம் கொடுப்பார், இல்லாவிட்டால் அவர் வெளியே போய் விடுவார் என்ற அச்சம் பிறகு வெளியே போகின்ற நிலைமையெல்லாம் நடந்தது என்பதை பார்க்கிறோம். ஆகவே அவர் நல்லதோ கெட்டதோ ஒரு முதலமைச்சராக இருந்து ஒரு கட்சியினுடைய தலைமை அவருக்குள்ளே வந்து விட்டது. இன்றைக்கும் அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு எப்பொழுதும் பவர் இஸ் த 17th force. நாம் ஆட்சிக்கு வரப்போகின்ற காலத்தில் தவறு செய்து விடக்கூடாது என்று நினைப்பார்கள். வந்தபோதும் விடமாட்டார்கள், வருகின்ற நிலை இருந்தாலும் விடமாட்டார்கள். அதனாலே இவர்கள் சேருவது என்பது இனிமேல் முடியாத காரியம். அது தனித்தனியாக கட்சி வைத்துக்கொண்டு இவரோடு கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு அவர் ஒப்புக்கொள்வார். தினகரனோடு சேர்ந்துருக்கிறாரே, அது மாதிரி ஓபிஎஸும் ஒரு கட்சி வைத்துக்கொண்டு 4 சீட்டோ 2 அவருக்கு எவ்வளவு வலிமையோ அது சசிகலாவும் வந்தால் கூட சேர்த்துக்குவார். சசிகலாவும் அதே போல் வந்தால் கூட வந்தால் சேர்த்துக்கொள்வார். ஆனால் சசிகலா நினைப்பார்கள் நம்மிடமிருந்து பதவியை பெற்று அவருக்கு கீழே நாம் இருப்பதா என்று நினைப்பார்கள். இந்த எண்ணம் கடைசி வரலும் இருக்கும். அது ரொம்ப சிரமம் தான். ஏனென்றால் சசிகலா தான் இந்த பதவியை கொடுத்தோம் என்று நினைக்கிற நிலையும் என்ன, உள்ளே வந்தால் பிறகு மீண்டும் இந்த நல்லதோ கெட்டதோ இவருக்கு ஒரு அரசியல் நிலை பெற்று விட்டது. அந்த கட்சி இவருக்கு கட்டுப்படுகிறது என்கின்ற நிலையில் மீண்டும் இந்த கட்சி கூறுபடக்கூடாது என்று எந்த தலைவன் நினைப்பான்? நம்மளை போல எடப்பாடி அதான் நினைப்பார். யாரும் இயற்கை தானே அது. அதனால் அது ஒன்றும் இல்லை. அந்த கட்சி இவ்வளவு கலகங்களுக்கு அந்த கட்சி அவரோடு தான் இருக்கிறது. அதனால் அவருக்கு ஒரு இயற்கை அறிவு உண்டு. பெரிய படிப்பறிவு சிந்தனையெல்லாம் இயற்கையான அறிவாக இருக்குது. அதை கொண்டு செலுத்த தெரிகிறது. கட்சி நடத்துவது எளிதில்லை. அடே அப்பா, நீங்கள் நடத்தி பார்த்தீங்களா? ஏன் நம்மகிட்ட தான் சொன்னேன், உல வைக்க தண்ணி இல்லையா, அப்புறம் எப்படி? அது வேறு நம்ம நடத்துவது. ஆனால் அந்த காலமாக இருந்தால் நான் ஒரு 40 வருஷத்துக்கு முந்தி இருந்தால் நடத்தினா அதை ஏன்னு கேட்கவாது செய்வேன். அது பெரிய சரி, ஏதோ மனதில் பட்டதை பேசிக் கொண்டிருக்கோம். நன்றி சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.